டுடே கிளாஸில் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ், அதாவது ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், டேக்கன் அவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம்ல, அந்த டாப்பிக்கை கிளியராக உங்களுக்கு கான்செப்ட் சொல்லித்தரேன். என்னென்னா நிறைய பேர்த்துக்கு இந்த இதில் வந்து அலிகேஷன் போடுற வந்து நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணும்போது அலிகேஷன் ஒரு மாதிரி போடுவோம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அலிகேஷன் ஒரு மாதிரி போடுவோம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அலிகேஷன் எப்படி போடுவோம்? இப்போ மில்க் ரேஷியோ அண்டு வாட்டர் ரேஷியோ, ஓகேங்களா? மில்க் இஸ்ட்டு வாட்டர் ரேஷியோ வந்து 2:1 இருக்குது. இன்னொரு மிக்சர் மில்க் இஸ்ட்டு வாட்டர் ரேஷியோ வந்து 3:2 இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அலிகேஷன் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எய்தர் நீங்கள் மில்க் ஆர் வாட்டர், ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்து மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து ஆஃப்டர், ஓகேங்களா, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணக்கப்புறம் மில்க்குக்கும் வாட்டருக்கும் நம்மளாம் ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறோமே, ஒரு 6:5 வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அப்படின்னா இந்த ரெண்டு குவான்டிட்டியோட ரேஷியோ என்னென்னு கேட்பாங்க நார்மலாக கொஷின்ஸ். ஸோ அலிகேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, எய்தர் மில்க் ஆர் வாட்டர். ஸோ நான் பிஃபோர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது புரியல அப்படின்னா ரீசன் வந்து ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்த்துருங்க. அதில் பேசிக்காக நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ என் வீடியோஸ் ஃபாலோ பண்ணும்போது ப்ளீஸ் வரிசையாக ஒவ்வொரு வீடியோஸாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அதில் நாலேஜ் என்ன பண்ணுறங்கிறது புரியும், இல்லைன்னா புரியாது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே பிஃபோர் வீடியோ கூட ரிலேட்டடாகி தான் வரும், அதில் இருக்கிற கான்செப்டோட ரிலேட்டடாகிட்டு தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மிக்சர் அலிகேஷன்ஸ். இப்போ வாட்டர், நீங்கள் மில்க் ஆர் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ மில்க்னு எடுத்தால் எல்லாமே மில்காக தான் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இப்போ மில்க் ஃபஸ்ட்டில் பாருங்கள், மில்க் 2 டோட்டல் 3. செகண்டில் பாருங்கள், மில்க் 3 டோட்டல் 5. ஓகேங்களா? இப்போ எனக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணக்கப்புறம் மில்க் 6 டோட்டல் 11. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணி இங்கே கீழே கிடைக்கிற வேல்யூ கிடைக்கும். அதோட ரேஷியோ தான் இந்த ஏ மிக்சர் அண்ட் பி மிக்ஸோடைய குவான்டிட்டி ரேஷியோன்னு நான் சொல்லியிருப்பேன். இதுதான் நார்மலாக நமக்கு வந்து நம்ம பார்க்குற சம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சம்மை எடுத்து நான் ப்ரொசீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். இதை நார்மல் ஏல எப்படி போடுவோம், இனிஷியலாக 5:3 இருக்குது, 12 லிட்டரு டீசல் ஆட் பண்ணுறாங்க, ஃபைனல் ரேஷியோ 5:4ன்னு மாறுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதில் டீசல் மட்டும் ஆட் பண்ணுறாங்க, பெட்ரோல் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ பெட்ரோல் ரேஷியோ பாருங்கள், சேமாக இல்லாட்டி சேம் பண்ணிக்கணும். பெட்ரோல் ரேஷியோ இங்கே சேமாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ டீசல் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஒரு பார்ட்டு தான் இந்த 12. அப்போ நான் 8 பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 96 டோட்டல் குவான்டிட்டி கிடச்சிரும். ஓகேங்களா? கிளியரா? இதையே எப்படி நம்ம அலிகேஷனில் போடலாம்? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேஷியோ என்னது, பெட்ரோல் ஆட் பண்ணலை, டீசல் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ இப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 5 டோட்டல் 8. இப்போ பெட்ரோல் ஆட் பண்ணலைன்னா என்ன சொன்னேன், 0%. ஸோ நம்ம இந்த மில்க் ஆர் பெட்ரோல் வாட் எவர் இந்த மில்க் வாட்டர் இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம இதில் போடும்போது எய்தர் ஃப்ராக்ஷனில் போடணும், இல்லாட்டி பெர்சன்டேஜில் போடணும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே ஃப்ராக்ஷனில் போடுறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நம்ம பெட்ரோல் ஆட் பண்ணவே இல்லை, ஸோ 0. ஓகே, நவ் ஃபைனலாக இருக்கிற பெட்ரோலுக்கு டீசலுக்குள்ள ரேஷியோ போட்டாச்சு. ஓகே, கிளியரா? இப்போ இதுக்கு ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுக்க முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிப்பேன். இது எல்சிஎம் எடுத்தால் 12 வரும். ஸோ 72 வரும். 72வோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே 45 வரும், 0 இங்கே வந்து 40 வரும். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 40:5. ஸோ 8:1. ஸோ இந்த 1 தான் என்னது, இந்த 12. ஸோ இப்போ தான் இங்கே மெயினாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ரேஷியோ என்னது, இனிஷியல் இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி. இந்த ரேஷியோ என்னது,
ஆடட் குவான்டிட்டி. ஏன் அதை தெளிவாக அகைன் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு வர சம்முக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸும் வந்து நிறைய பேருக்கு இன்னமும் தெரியல. இந்த ஏன் அலிகேஷன்ஸ் நிறைய பேர்த்தில் போட முடியலன்னா அதுக்கு ரீசன் இது தான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ 8:1 அப்படிங்கிறது 8ங்கிறது டோட்டல் இனிஷியல் குவான்டிட்டி டோட்டலாக தான் எடுத்துருக்கோம் நம்ம டோட்டல். இந்த 1ங்கிறது ஆடட் பார்ட், எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதோட இது. கிளியரா? ஸோ அப்போ நான் 1 = 12னா 8 என்ன பார்க்குறோம் 96. ஸோ டோட்டல் பார்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் நார்மலாக ப்ரொசீட் பண்ணுற வே. இது வந்து ஜஸ்ட் ஒன்லி ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். கிளியர் தானே? இப்போ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம டாபிக் வாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே கிடைக்கிற ரேஷியோ, கீழே கிடைக்கிற ரேஷியோ டோட்டல், இங்கே இது ஆட் பண்ணுறதுன்னு சொன்னேன். இது வந்து நார்மலாக நம்ம ஆட் பண்ணுறது மட்டும். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட 10 மில்கி பார் சாக்லேட் இருக்குது, 2 டேரி மில்க் சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? 10 மில்கி பார் சாக்லேட் இருக்குது, 2 டேரி மில்க் இருக்குது. உங்களோட டோட்டல் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 12 சாக்லேட் இருக்குது. கிளியரா? ஓகே. இப்போ இது கூட நீங்கள் இதை டேரி மில்க் ஆர் மில்கி பார் ஆட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த 12 தான் இனிஷியலாக இருக்கிற குவான்டிட்டி. இந்த 12 தான் இனிஷியலாக இருக்கிற உங்களோட நம்பர் ஆஃப் சாக்லேட். ஃபைனல் சாக்லேட் இப்போ ஒரு 4 டேரி மில்க் ஆட் பண்ணுறீங்கன்னா 16 கிடைக்கும். ஸோ இங்கே டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஏன்னா இனிஷியல் குவான்டிட்டியோட நம்ம எதுவுமே வெளியே எடுக்கவே இல்லை. இனிஷியல் குவான்டிட்டி 12, 4 ஆட் பண்ணுறோம், டோட்டலாக எனக்கு 16 கிடைக்குது. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12ங்கிறது நம்மளோட இனிஷியலாக இருக்கிற டோட்டல், 4ங்கிறது ஆடட். கிளியராக? கிடைக்கிற ரேஷியோ என்னது? 3:1. ஸோ எதுவுமே ஜஸ்ட் ஆட் மட்டும் தான் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணலன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 12 ஆடட், இதுக்கான ரேஷியோ கிடச்சிருக்கும். இப்போ இதே கொஷினை பாருங்கள். இப்போ 10 மில்கி பார் இருக்குது, 2 டேரி மில்க் இருக்குதுப்பா. ஓகேங்களா? இப்போ நான் எப்பவுமே ரேஷியோ வெளியே எடுக்கும்போது என்ன சொன்னேன், சேம் குவான்டிட்டியில் சேம் ரேஷியோவில் தான் வெளியே வரும். இப்போ ரேஷியோ இது என்னது? 5:1 இதுக்கான ரேஷியோ. இப்போ நீங்கள் 6 சாக்லேட்டை வெளியே எடுக்கிறீங்க, 6 சாக்லேட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 6 சாக்லேட்டை ரிமூவ் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், 6 சாக்லேட்டை ரிமூவ் பண்ணும்போது 5:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் போகும். அப்போ இங்கேருந்து ஒரு 5 சாக்லேட் மைனஸ் ஆகும், இங்கேருந்து ஒரு 1 சாக்லேட் மைனஸ் ஆகும். அப்படின்னா டோட்டல் பாருங்கள் என்ன ஆயிடுது, இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆகிடுது, இங்கே 1 ஆயிடுது. ஓகே, இப்போ நான் 6 சாக்லேட் ரிமூவ் பண்ணிவிட்டு இட் ரீப்ளேஸ்டு பை டேரி மில்க்குன்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், டேரி மில்க்குக்கு 6 ஆட் பண்ணிடுவேன். ஸோ 5, 7. கிளியரா? 5, 7. ஓகே. இப்போ மேலே பார்த்ததுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மேலே கிடைக்கிற ரேஷியோ இப்போ 3:1ன்னு கிடைக்குதுல்ல. இந்த 3ங்கிறது இனிஷியலாக இருக்க டோட்டல், இந்த 4ங்கிறது ஆடடு. கரெக்டாக? ஆனால் இங்கே 6 நம்ம ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 6 ரிமூவ் பண்ணுறோம்ல. ஸோ இப்போ டோட்டல் 12, அதில் 6 ரிமூவ் பண்ணிட்டா என்ன வரும்? 6. எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? ரிமூவ் பண்ணக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற டோட்டல் எவ்வளோ? 6 தானே. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 12 உங்கள்கிட்ட டோட்டல் வந்து 12 இருக்குது, ஆட் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ 12:4. ஸோ டோட்டல் ஆட் பண்ணுறது, இது வந்து டோட்டல், இதை ஆட் பண்ணுறது. கரெக்டாக? அண்டு ஃபைனலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும். ஆனால் இங்கே குவான்டிட்டி சேஞ்ச் ஆகாது. இனிஷியலாக என்ன குவான்டிட்டி இருந்துச்சோ அதே குவான்டிட்டி தான் இங்கேயும் இருக்குது. 5 + 7 12, டோட்டலாக 12. சாக்லேட் நம்பர் சேஞ்ச் ஆகவே இல்லை, ஆனால் மேலே சேஞ்ச் ஆகிருக்குது. கரெக்டாக? கான்செப்ட் கிளியர் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன விஷயம்னா, ஓகே, இனிஷியலாக 12 இருக்குது, இங்கே நம்ம என்ன பண்ணோம், 12 ஆடடு போட்டோமா. அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற 12ல் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சா? இல்லை. கரெக்டாக? ஆனால் இப்போ 6 சாக்லேட் ரிமூவ் பண்ணிட்டாங்க.
ரிமூவ் பண்ணக்கப்புறம் வெறும் 6 சாக்லேட் தான் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ 6 எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? 6. ஸோ 1:1 ரேஷியோ. ஓகே, இப்போ இந்த கொஷினை பொறுத்தவரை இந்த 3 தான் டோட்டல், இந்த 1 ஆடட். கரெக்டாக? இந்த 3 தான் டோட்டல், இந்த 1 ஆடட். ஆனால் இந்த கொஷினை பொறுத்தவரை இந்த 1 வந்து ஆடட், இந்த ரெண்டு ரேஷியும் சம் பண்ணி இந்த ரெண்டு ரேஷியும் கூட்டுனீங்கன்னா 1 + 1 2. அந்த 2 தான் டோட்டல். ஏன்னா இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணதை தான் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணதை தான் ஆட் பண்ணுறோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே இனிஷியலாக ஒரு குவான்டிட்டி இருக்குது, அது கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ரேஷியோ எப்படி இருக்குதோ டோட்டல் இஸ்ட்டு ஆடட்னு வந்துடும். பட் இங்கே ரிமூவ் பண்ணக்கப்புறம் ரிமைனிங் தான் இருக்கும். இது ரிமைனிங், இது ஆடட். ஸோ இந்த ஆடடு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரிமூவ் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா ரிமைனிங் ப்ளஸ் ஆடட் இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக ரிமைனிங் ப்ளஸ் ஆடட் ஆர் ரிமூவ் பண்ண குவான்டிட்டி ஈக்குவல் டு டோட்டலாக. அதை தான் இங்கே பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே நார்மலாக ஆடட் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற கொஷின்ஸில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இஸ்ட்டு ஆடட்னு இருக்கும். ஆனால் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சேம் குவான்டிட்டி அப்படிங்கிற கொஷின்ஸில் எப்படி இருக்குன்னா ரிமைனிங் இஸ்ட்டு ஆடட்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஆடட் ஈக்குவல் டு அங்கே கொடுத்துருப்பான் ரேஷியோ வேல்யூ கொடுத்துருப்பான் 12. அப்போனா அகைன் இந்த 1 என்னென்னு பார்த்து ஆன்சரை பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ இங்கே டோட்டலுங்கிறது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் பேக்கெட்டில் லெஃப்ட் பாக்கெட்டில் 10 சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதுலேருந்து 5 சாக்லேட்டை எடுத்துட்டீங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க? ரைட் சைட் பாக்கெட்டில் போடுறீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். லெஃப்ட் சைடில் 10 இருக்குது, அதை எடுத்து ரைட் சைட் பாக்கெட்டில் 5 போடுறீங்க. இப்போ உங்களோட டோட்டல் வந்து அன்சேஞ்சு தான், 10 சாக்லேட் தான் உங்கள்கிட்ட இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது ஆடட். ஓகேங்களா? உங்கள் இந்த இதுலேருந்து எடுத்து நீங்கள் புதுசாக போட்டிருக்கீங்க. லெஃப்ட் சைடில் ரிமைனிங். இந்த ரெண்டையும் கூட்டினா தான் டோட்டல் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் 10 சாக்லேட் இருக்குது. இப்போ கடையில் போய்ட்டு இன்னொரு 4 சாக்லேட் வாங்குறீங்க, வாங்கி ரைட் சைடில் போடுறீங்க. ஸோ இனிஷியலாக இருந்த குவான்டிட்டி 10, ஆடட் 4, ஃபைனலாக இருந்த குவான்டிட்டி 10 + 4 14. கிளியராக புரிஞ்சிச்சா? ஏன்னா இந்த இடம் தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த அலிகேஷன்ஸ் பொறுத்தவரை வந்து தடுமாறுறதே. ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு ரேஷியோ ஆட் பண்ணி டோட்டலுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் டோட்டலுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ, எனக்கு இப்போ தான் புரியுது, நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் இது எனக்கு கிளியராக இருக்குது, இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு இவனால அப்படின்னு யாராச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியராக. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சம் போக உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A mixture contains milk and water in the ratio of 7:4. ஸோ 7:5. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7:6. ஸோ இங்கே வந்து மில்க் சேமாக தான் இருக்க போகுது, பிரச்சனை அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி இங்கே ரேஷியோவும் சேம் தான், நம்ம அதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு தெரியல. சப்போஸ் ரேஷியோ சேஞ்ச் இல்லைன்னா என்ன பண்ணணும், மில்க் மேலேயும் கீழேயும் சேம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாட்டர் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, 1 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 1 பார்ட்டு தான் 10. அப்போ 12 பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அலிகேஷன் போகலாமா? ஓகே, 7/, மொதல் மில்க் எடுத்துக்கோங்க. 7/12 மில்க் ஆட் பண்ணவே இல்லை, 0%, 0. தென் ஆஃப்டர் ரேஷியோ வந்து 7/13. ஓகேங்களா? கிளியரா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். கொஷின் நம்ம கற்றுக்கிற போது இப்போ எல்லா கொஷின்ஸும் நான் வந்து எப்படி கொண்டு வரேன்னா, ரேஷியோ இருக்குது, ஃபைனல் ரேஷியோ இருக்குது, ஆடட் இருக்குது, கரெக்டாக? ஆனால் சம்டைம் என்ன பண்ணியிருப்பான்னா, நமக்கு கேட்குறது ரேஷியோ தான் கேட்டிருப்பான்.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதில் ஏதாவது 2 டேட்டா இருந்து, இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்குது. இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துட்டான், ஓகேங்களா. பிசி கொடுத்துட்டான், ஏ கண்டுபிடிக்க முடியுமா? தென் ஏசியை கொடுத்துட்டான், பியை கண்டுபிடிக்க முடியுமா? ஏபியை கொடுத்துட்டான், சியை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ இந்த 3மே கொடுத்துட்டான், அப்படின்னா ஏபிசியை கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு தேவை இந்த அலிகேஷன்ஸை பொறுத்தவரை ஏதோ ஒன்று அன்னவுனாக இருக்கும், மற்றதெல்லாம் கொடுத்துருப்பான், அதை நம்ம ப்ரொசீட் பண்ணி கற்றுக்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா இந்த ஒரு மாடலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ல, ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த ரேஷியோ கொடுக்காம, ஓகேங்களா, இந்த ரேஷியோ கொடுக்காம இனிஷியல் குவான்டிட்டி கொடுத்துருப்பான், சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேட்டா மாறும். ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் லேக் ஆகிறீங்க, உங்களால் பண்ண முடியலன்னா, இப்போ நான் இந்த டாபிக் இந்த சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஓகேங்களா. எப்படி அலிகேஷன் போடணும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி சம் கொடுத்தா நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் இதே கொஷினில் வேறு ஏதோ டோட்டல் கொடுத்துட்டு, இதே கொஷினில் டோட்டல் கொடுத்துட்டு ஆடட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எப்படி போடணும் என்ன பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. இதே ப்ரொசீஜரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிட போகுது. இங்கே ஒரு இடத்துல ஒன்று அன்னவுனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அன்னவுன் இருக்கும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இப்போ இதே கொஸ்டினை வந்து நான் டோட்டல் வச்சு நான் ப்ரொசீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை கொஸ்டின் முடிச்சுட்டு, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொன்னேன், 91 மீச்சமாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டேன். 91 0 84. ஸோ 84 இங்கே 7. ஸோ 12:7 ஆமாம். ஸோ 1 1. ஸோ இந்த 1 பார்ட்டு தான் 10னா 12 பார்ட்டு 120, ஓகேங்களா. இதை நான் மில்க்கு வச்சும் வாட்டர் வச்சும் செஞ்சு காமிச்சிடுறேன். 5/12 வாட்ரு ஆட் பண்ணுறோமா, மில்க் ஆட் பண்ண அப்படின்னா 100% வாட்டர் 1/1 6/13. ஸோ 65 இங்கே வந்து 156 வரும். அங்கே 0 ஏன்னா மல்பே ஆயிரும் மிச்சமாக வச்சு பண்ணும்போது, நீங்கள் எல்சிஎம் வச்சு பண்ணும்போது 72. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 84, இதை மைனஸ் பண்ணி 7. ஓகே, 12:1 அகைன் சேம் தான். 10னா 120. கிளியரா? இப்போ இதே கொஷினை பாருங்கள். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேத்துக்கு நம்ம இப்படி நிறைய பேத்துக்கு கூட ஏன் உங்களால் பாயிண்ட்ஸ் பண்ண முடியல, இதான் ரீசன். இதே எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஆடடு டோட்டல் குவான்டிட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சா 120, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து கொடுத்துட்டான் டோட்டல் குவான்டிட்டி 120 மிக்ஸ் இருக்குது. அதில் மில்க் வாட்டர் ரேஷியோ 4:5. இப்போ எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. ஃபைனல் ரேஷியோ 7:6. அப்படின்னா கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சேம் ப்ரொசீஜர் தான். 7/12 இங்கே என்ன ஆட் பண்ணால் எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க, மில்க்கை ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ அப்படின்னா நான் மில்க்குக்கு 0. 7/13. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 91 0 84 7 12:1. இந்த 12ங்கிறது என்னது, இனிஷியல் டோட்டல் குவான்டிட்டியா? 12 = 120னா 1 = 10, அவ்வளோதான். 10 லிட்ரு. நம்ம இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இருக்க ஆன்சர் பாருங்கள், வந்துட்டா. ஸோ ப்ரொசீஜர் சேம் தான். நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட் பண்ண வைக்க மாட்டிக்கிறீங்க. அதாவது மனப்பாடம் பண்ணிடுறீங்க. இதை பார்த்தோன்னே இந்த மெத்தட் அப்படியே மைண்டில் ஏறிடுது. இந்த டைப் சம்னா அப்படியே போட்டுருங்க. இதுவே அதை மாடிஃபை பண்ணி கேட்குறாங்க, ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுக்கு பதில் வேறு டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல. சேம் ப்ரொசீஜரை அந்த மாடல் பாருங்கள், சேம் மாடலாக அந்த மாடலை அவன் என்ன மாற்றி கேட்டாலும் நீங்கள் அந்த ப்ரொசீஜரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, தென் ஸோ இது வந்து அகைன் பாருங்கள், 9:4. ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ என்னது 9:4 இனிஷியலாக. இப்போ 8 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க, ரேஷியோ பிகம்ஸ் 3:2. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஆல்கஹால் சேம் தான், வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஆல்கஹாலை என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணுமா? ஸோ 9:6 9:4. ஸோ வாட்ரு 4லேருந்து 6 இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அந்த 2 பார்ட்டு தான் 8. அப்போ நான் என்ன கேட்குறாங்க, இனிஷியல் குவான்டிட்டி கேட்குறாங்க. 13 என்னன்னு பாருங்கள். ஸோ 52. ஓகே, இதே இது நம்ம வந்து மிக்சட் அலிகேஷன் போடலாமா?
9/13, 0, 3/5. So 45, 0, 39, 39, 6, 13:2. So 2 is equal to 8 na 13 is equal to 52. வந்துட்டா அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இந்த சம் ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், வந்துட்டு பாருங்கள். டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ இனிஷியல் a container contains 72 liters of milk and water, ratio 4:5. 8 liter of mixture is taken out and replaced with pure milk. What is the ratio of milk and water in the final mixer? ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வாங்க, 72 லிட்டர் இருக்குங்க. ஓகே, ரேஷியோ பாருங்கள், 5:4. ஸோ ஒரு பிரிச்சிங்கன்னா 8 கொடுத்து 40. ஸோ 40, 32. இப்போ 8 லிட்டர் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். 8 லிட்டரை வெளியே எடுத்துடுறாங்க. ஓகே, எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ரிமைனிங் வந்து எத்தனை இருக்கும்? இப்போ இது நார்மல் மெத்தடாக போட்டால் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆகுதுன்னு பாருங்கள் வாங்க. இப்போ 8 லிட்டர் வெளியே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? வெளியே எடுத்துட்டா 7 லிட்டர் வந்து 8 போச்சுன்னா 64. ஓகேங்களா? இப்போ இந்த 8 லிட்ரு என்ன ரேஷியில் வெளியே வரும்? 5:4 அப்படிங்கிற ரேஷியில் வரும். அப்படின்னா மில்க் எவ்வளோ வரும்? டேக்கன் அவுட் மில்க் பார்த்தீங்கன்னா 8 × 5/9. டேக்கன் அவுட் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 8 × 4/9. இப்போ இதை வந்து இதில் மைனஸ் பண்ணி இது கூட 8 ஆட் பண்ணி வாட்டர் ரீப்ளேஸ் வித் பியூர் மில்க்கோட நீங்கள் வந்து 8 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆகுது பாருங்கள் அந்த கொஸ்டினை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ரேஷியோ அலிகேஷன்ஸ் மெத்தட். ஸோ அலிகேஷன் மெத்தட் பண்ணுவோமா? ஓகே வாங்க. இப்போ இனிஷியலாக உங்கள் ஒரு பாக்கெட்டில் 72 சாக்லேட் இருக்குது. சிம்பிள். 8 சாக்லேட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 64 இருக்குமா? 8 சாக்லேட்டை ஆட் பண்ணுறீங்க, 8 இருக்குமா? ஸோ 72 லிட்டர் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. அதில் 8 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 8 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ரேஷியோ என்னது? 8:1. ஸோ இந்த 8 + 1 9 தான் டோட்டல் குவான்டிட்டி. கிளியராக? இந்த 1ங்கிறது ஆடட், இந்த 8ங்கிறது ரிமைனிங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வாங்க. இப்போ என்கிட்ட 72 லிட்டர் இருக்குது, 5:4ங்கிற ரேஷியோ இருக்குது. இப்போ 8 லிட்டர் ரிமூவ் பண்ணக்கப்புறமும் ரேஷியோ 5:4 தான் இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஆஃப்டர் நீங்கள் ஆட் பண்ணுற வர ஏதாவது ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணுற வர அது ரேஷியோ சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம எப்படி எழுதிப்பேன்? ஆஃப்டர் டேக்கன் அவுட் ரேஷியோ 5:4 மில்க் அண்ட் வாட்டர். கிளியரா? ஓகே. ஆஃப்டர் டேக்கன் அவுட்டுக்கு அப்புறம் மில்க் எவ்வளோ இருக்குது? 5. டோட்டல் எவ்வளோ? 9. இப்போ மில்க் தான் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 1. ஓகேங்களா? ஓகே. இப்போ எனக்கு சென்ட்ரு வேல்யூ தான் தெரியாது. ஓகேங்களா? ஆனால் எனக்கு ரேஷியோ தெரியும், 8:1. எனக்கு ரேஷியோ தெரியும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ இதை பண்ணிங்கன்னா 49 / 9 + 1 = 9x. ஓகேங்களா? ஸோ 49 / 9 9x. ஸோ x = 49 / 81. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ணது என்னது? மில்க். இந்த 49ங்கிறது மில்க், 81ங்கிறது டோட்டல். ஏன்னா நம்ம மேலே போட்டது தான் அப்படி தான், மில்க்கை தான் எடுத்துருக்கோம் நம்ம. அப்படின்னா 81லேருந்து 49 கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 49 மில்க்கு, 32 வாட்டர். ஸோ ரேஷியோ என்னது? 49:32.
32. எவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டு பாருங்கள் இந்த கொஸ்டின். இதை நீங்கள் இந்த நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா, இப்போ இதுவே இந்த இடத்துல வந்து 8 லிட்டருக்கு பேர் 9 லிட்டருன்னு கொடுத்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா 5 4 நீங்கள் பிரிச்சிங்கன்னா 5 4 அப்படியே மைனஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. பட் இது மாதிரி செப்பரேட் பண்ண முடியாத ரேஷியோ ஃப்ராக்ஷனாக வந்துச்சுன்னா இந்த மெத்தட் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். A mixture of milk and water is in the ratio of 5:4. 12 liters of mixture is removed and replaced with pure milk. If the ratio becomes 7:5, then find the original quantity of mixture. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் நமக்கு இனிஷியல் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபைனல் ரேஷியோ தான் கேட்டாங்க. இங்கே ஃபைனல் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இனிஷியல் குவான்டிட்டி கேட்குறாங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை இது தாங்க. நிறைய பேரால் ஏன் வந்து மேக்ஸை பண்ண முடியல அப்படின்ற ரீசன் வந்து, நீங்கள் வந்து ஒரு சம்மை பார்த்துடுறீங்க பண்ணிடுறீங்க, அதே சம்மில் கிவன் உங்களுக்கு வந்து கேட்குற எக்ஸ்ன்னு ஒன்று கேட்டிருப்பான், அதை கொடுத்துட்டு மேலே எக்ஸாக்ட் டேட்டா ஒன்று கொடுத்துருப்பான், அந்த டேட்டாவை கேட்பான். ஆனால் ப்ரொசீஜர் சேம் தான், ஆனால் அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி கொஷின் தான் இப்படி போட்டுருன்னு தெரியும். ஆனால் இந்த கொஷினுக்கு இதே அப்ரோச்சை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை. ஸோ அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இனிஷியலாக ரேஷியோ என்னது? மில்க்குக்கும் வாட்டருக்கும் 5:4. கரெக்டா? ஆஃப்டர் taken out 12 லிட்டர், அப்பையும் ரேஷியோ 5:4 தான். ஆனால் இது வேறு இது வேறு. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி ப்ரோ இது வேறு அது வேறு? உங்கள்கிட்ட 10 மஞ்சு இருக்குது, ஓகேங்களா? 5 5 ஸ்டார் இருக்குது. இப்போ ஒரு 3 சாக்லேட்டை வெளியே எடுக்கிறீங்க, ரேஷியோ என்ன எப்படி வரும்? அது என்ன ரேஷியோவோ 3 சாக்லேட் வேணாம், 6 சாக்லேட் கூட வச்சுக்கோங்க. 6 சாக்லேட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. அதிலேருந்து ரிமூவ் பண்ணும்போது அது என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோ தான் வெளியே வரும். ஸோ அப்போனா இங்கேருந்து 4 சாக்லேட் போகும், இங்கேருந்து 2 சாக்லேட் போகும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 6, இங்கே 4. ரேஷியோ பாருங்கள், இப்போயுமே 2:1 தான் வரும். இங்கேயுமே 2:1 தான் வரும். ஆனால் இங்கே டோட்டல் பாருங்கள் 15, இங்கே டோட்டல் பாருங்கள் 9. இதுதான். ஸோ இந்த இடத்துல இனிஷியல் ரேஷியோ 5:4ங்கிறது டோட்டல் வேறு. இங்கே ஆஃப்டர் டேக்கன் அவுட் 12 லிட்டர் டேக்கன் அவுட் பண்ணக்கப்புறம் வர 5:4 இருக்குல்ல, அந்த இது வந்து எனக்கு ஆஃப்டர் டேக்கன் அவுட்க்கு அப்புறம் இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி. ஸோ இப்போ இதை நம்ம ஃபைன் பண்ணிட்டோன்னா, இந்த 12 ஆட் பண்ணிட்டோன்னா எனக்கு இனிஷியலாக இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி கிடச்சிரும். இப்போ நம்மளோட டார்கெட் வந்து என்னென்னா, இந்த ஆஃப்டர் டேக்கன் அவுட்க்கு அப்புறம் இருக்கிற 5:4 அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ ரிமைனிங் மிக்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் மிக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைனிங் மிக்சர் என்ன இருக்குது? நம்ம என்ன பண்ண, பியூர் மில்க் தான். ஸோ மில்க் தான் இருக்குது, அப்படின்னா வாட்டர் எடுத்துக்கலாம். எப்பவுமே எதை ஆட் பண்ணலையோ அதை வச்சு நம்ம புஷ் பண்ணுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 4/9 வாட்டர் ஆட் பண்ண 0. ஃபைனலாக வாட்டர் எவ்வளோ இருக்குது? 5/12. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுத்து பண்ணோம். ஸோ 36 வரும். அப்படின்னா இங்கே வந்து 4, ஸோ 16 0, இங்கே 3 15. ஸோ ரேஷியோ வந்து 15:1 வரும். நமக்கு எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறாங்க, ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 1ங்கிறது ரிமூவ், 15ங்கிறது ரிமைனிங் குவான்டிட்டி. ஸோ 1=12னா டோட்டல் இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் போடணும். ஏன்னா இனிஷியல் நம்ம போட்டிருப்போம், இனிஷியல் சம்லாம் 1=12னா 15 என்னென்னு போட்டிருப்போம். ஆனால் இந்த சம்மை பொறுத்தவரை அப்படி போடக்கூடாது. ஏன்னா நமக்கு ரிமூவ் பண்ணது ப்ளஸ் ரிமைனிங்கை வச்சு தான் ப்ரொசீட் பண்ணுறோம். இது என்னது? ரிமைனிங். இது ரிமூவ் பண்ண குவான்டிட்டி அகைன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கிடைக்கிற ரேஷியோ ரிமைனிங் இஸ்ட்டு ஆடட். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு டோட்டல் குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ 16 என்னன்னு பார்க்கணும், அதுதான் ஆன்சர். கிளியரா? ஓகே, நான் மில்க் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். 5/9 மில்க்கு தான் ஆட் பண்ணுறோம், வேறு எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா? அப்படின்னா 100% அதுதான் 1/1 ஃபைனலாக. ஓகே, இப்போ இதை பண்ணிங்கன்னா அகைன் 15, இங்கே பார்த்தீங்கன்னா 36 வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 3, ஸோ 21. ஸோ 15 வெயிட் இங்கே வந்து 20,
ஏன்னா 4ஆல் பண்ணணும். ஸோ 1 அகைன் பார்த்தீங்கன்னா அதே ரேஷியோ தான் வரும். இது வந்து நார்மல் மெத்தட். ஓகே ப்ரோ, இது வந்து அலிகேஷனில் போட்டாச்சு. இதே டேட்டாவை எப்படி நம்ம ரேஷியோ மெத்தடில் போடுறது பார்க்கலாமா? ஓகே, இப்போ இதே தான். ஸோ இந்த 5:4 எடுக்கிறேன். ஆஃப்டர் டேக்கன் அவுட்க்கு அப்புறம் இருக்கிற ரேஷியோ என்னது? 5:4. ஃபைனல் ரேஷியோ என்னது? 7:5. இங்கே மில்க்கு மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க, வாட்டர் ஆட் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும்? மில்க்கை ஈக்குவல் பண்ணணும். ஸோ 5, 4, 25, 20, 28, 20. இப்போ பாருங்கள், மில்க்கை மட்டும் தானே ஆட் பண்ணுறோம். எவ்வளோ ஆட் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 12 வெளியே எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் வித் பியூர் மில்க் 12 தான் திருப்பி ஆட் பண்ணுறோம். அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 3. ஸோ இந்த 3 = 12னா இந்த 45 180 வரும். இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. இது ஆனால் இனிஷியலாக நம்ம ரேஷியோ போட்டது என்ன பண்ணியிருப்போம்? இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஆனால் இந்த 5:4 என்னது? ஆஃப்டர் 12 லிட்டர் டேக்கன் அவுட் கண்ணுக்கு அப்புறம் இருக்கிற ரேஷியோ. ஸோ இது கூட அந்த எவ்வளோ டேக் அவுட் பண்ணாங்க 12 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஏன் இந்த அலிகேஷன் சம்மை பொறுத்தவரை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் இந்த இது தான். ஒன்று ஜஸ்ட் ஆட் பண்ணுற மட்டும், இன்னொன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட், டேக்கன் அவுட் அண்ட் சேம் குவான்டிட்டி ரீப்ளேஸ்மெண்ட். இதுதான் வந்து நிறைய பேருக்கு குழப்பம். ஸோ நான் அதை கிளியராக சொல்லியிருக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, முதல் ரேஷியோ மெத்தட் சொல்லிடுறேன். 3:2 ஆசிட் அண்ட் வாட்டர் 10 லிட்டர் வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ நான் இப்போ இது வந்து இனிஷியல். நான் இப்போ ப்ரொசீட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்? ஆஃப்டர் டேக்கன் அவுட்க்கு அப்புறம் இருக்கிற ரேஷியோ வச்சு நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். 3:2. இது எப்படி வந்துச்சு? 10 லிட்டர் ரிமூவ் பண்ணனால. இப்போ நான் கண்டுபிடிச்சி இந்த 10 லிட்டர் ஆட் பண்ணால் எனக்கு இந்த இது கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபைனல் ரேஷியோ என்னது? 5:3. ஸோ ரீப்ளேஸ் பை பியூர் ஆசிட் தான். அப்புறம் ஆசிட் சேம் தான். சரி, ஆசிட் வந்து சேஞ்ச் ஆகும், வாட்டர் வந்து ஆனால் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா வாட்டரை ஈக்குவல் பண்ணுவோம். எவ்வளோ பார்ட் இன்க்ரீஸாக இருக்குது ஆசிட்டு? 1 பார்ட். இந்த 1 பார்ட்டு தான் என்னது? 10. அப்படின்னா 15 பார்ட் என்ன பாருங்கள், 150. ஸோ இப்போ நான் 10 இது எவ்வளோ ரிமூவ் பண்ணோம்? 10. இது வந்து ரிமைனிங் ஆஃப்டர் டேக் அவுட்க்கு அப்புறம் இருக்கிற குவான்டிட்டி 150. அப்புறம் எனக்கு இனிஷியலாக வேணும்னா 10 ஆட் பண்ணிடணும், 160. கிளியரா? இப்போ அலிகேஷனில் போடலாம். ஸோ மில்க்கு 2/5. மில்க் ஆட் பண்ணவே இல்லை. இந்த 2/5 என்னது? ஆஃப்டர் டேக்கன் அவுட்க்கு அப்புறம் இருக்கிற ரேஷியோ. கிளியராக புரிஞ்சுக்கணும். இது ஆடட் ரேஷியோ. ஃபைனல் ரேஷியோ என்ன வரும்? 3/8. ஸோ மீச்சமாக வந்து 40 தான் வரும். ஸோ அப்படின்னா இங்கே 16, 0, 15. ஸோ 15:1. ஸோ 1 = 10னா டோட்டல் எவ்வளோ? டோட்டல் 16. 15ன்னு போட்டக்கூடாது, 2 ஆட் பண்ணால் தான் டோட்டல் 160 கிடச்சிட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த சம் வந்து ஓகே இதில் என்னென்னா ஃபைண்டு எக்ஸ். இது வந்து ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, சம்ஸு நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி கற்றுக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு மெத்தடு நீங்கள் பார்க்குறீங்க வைக்கிறீங்கன்னா அந்த மெத்தடுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கானுங்கிறத பார்க்காதீங்க, சின்டெக்ஸ் பாருங்கள். அந்த சின்டெக்ஸில் என்னென்ன டேட்டா வருது, இதே மாதிரி டேட்டா வந்துச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ண முடியுமா? அவ்வளோதான். சின்டெக்ஸாங்க நம்மளுக்கு மேட்ரு. அந்த சின்டெக்ஸ் வச்சு நம்ம எப்படினாலும் ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா இதே மாதிரி இதை நம்ம டைம் அண்ட் ஒர்க்லையும் யூஸ் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதே மாதிரி சின்டெக்ஸ் வர்ற டேட்டா அங்கே வர்ற மாதிரி வரும்போது நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் மேக்ஸ். ஸோ இதே இப்போ ரொம்ப குழப்பக்கூடிய விஷயம், 2 விஷயத்தை நம்ம பார்த்துக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். போயிட்டு பிடிஎஃப் எடுத்து இந்த மாதிரி டைப்ஸ் உள்ள சம்ஸை எடுத்து ஒரு அட்லீஸ்ட் இதில் ஒரு 5 மினிமம் ஒரு 5, அதில் ஒரு 5 போட்டு அந்த 2க்குள்ளே டிஃப்ரென்ஸை என்னென்னு பார்த்துக்கோங்க.
அண்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் இன்னும் புரியலை என்னங்கிறத, இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் புரியல, எனக்கு இது எப்படி தெரியல அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். இல்லாட்டி நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அதனால் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னமும் அட்வான்ஸ்டாக நிறையா கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.